என்னதான் நடக்குது இந்த வீட்ல? இவ்ளோ நாளா எல்லாம் கரெக்டா தானே நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்ன எல்லா வேலையும் அப்படியே இருக்கு? கண்மணி இருந்த வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டா நடந்துட்டு இருந்துச்சு. அவ இல்லாததுனால எல்லா வேலையும் போட்டபடி அப்படியே இருக்கு. கிச்சன்ல பாத்திரம் எதுவும் கிளீன் பண்ணல, பசங்களுக்கு என்ன லஞ்ச் கட்டி கொடுக்கணும்னு தெரியல, வீட்டு வாசல்ல கோலம் போடல. இனிமேல் இந்த வீட்ல யாரும் அடுத்தவங்க நம்பி இருக்க கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யுங்க. அண்ணி, என்ன பண்றது? லஞ்சுக்கு உப்புமா தான் பண்ண போறேன். இந்த பாட்டி நம்மள இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே. நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துடக்கூடாது. அவ இருந்தாலும் கஷ்டம், இல்லனாலும் கஷ்டம். ஒரு வழியா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்ட போல இருக்கு. உன் தகுதிக்கு இதுதான் கரெக்ட். தெரு தெருவா இடியாப்பம் வித்தவ கோடீஸ்வர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டா இதான் நடக்கும். தப்பி தவறி உன் இடியாப்பத்தை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடாத. அப்புறம் ஒரு இடியாப்பக்காரி தான் என் வீட்டோட மருமகன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேலாச்சும் உன் தகுதி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படு. அதை விட்டுட்டு எங்க எந்த பணக்காரன் இழிச்சு வாயனா மாட்டுவான்னு அவனை எப்படி கவுக்கலான்னு நினைச்சனா இப்படிதான் ஆகும். என் பேரனை நீ அசிங்கப்படுத்திட்டு போனல, இந்த ஊரே பாக்குற மாதிரி அவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் எப்படி பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு பாரு. ஏன் இடியப்ப விக்கிறவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? இப்பதான் நான் தைரியமான உண்மையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏழைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? உங்ககிட்ட வேணா 20 கோடி 30 கோடிக்கு சொத்து இருக்கலாம், ஆனா ஏழைங்க கிட்ட இருக்க நிம்மதி உங்களுக்கு கிடையாது. அப்படி பார்த்தா நாங்க தான் உங்களை விட பெரிய கோடீஸ்வரங்க. கண்மணி நில்லு கண்மணி, நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நிக்காம போயிட்டே இருக்க. என்ன ஒரு தடவை பாரு கண்மணி.